ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் கிடந்தும் கிடந்தும் நின்னும் கொண்ட கோலத்தொடு வீத்திருந்தும் மனம் கூடியும் கண்டவாத்தால் தனதே உலகென நின்னான் தன்னை வண்தமிழ் நூற்க நோத்தேன் அடியார்க் இன்பமாரியே. சடகோபராகிற ஆழ்வார் எம்பெருமானை தாம் நன்றாக அனுபவித்து அந்த அனுபவத்தினுடைய பிரகர்ஷம், இன்பம், ஆனந்தம் அது மிகுந்து ஸ்ரீவைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமானையே நான் நன்றாக பாடியிருக்கிறேன். நம்முடைய பாசுரங்கள் மூலமாக அவ்வெம்பெருமானுடைய பெருமகள் குணங்களை எல்லாம் நன்கு அனுபவித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அனுபவிப்பதற்கு பாங்காக உயர்ந்த திவ்ய பிரபந்தமாகவே அருளி இருக்கிறோம் என்பதை சந்தோஷமாக வெளியிட்டுக் கொள்ளுகிறார். வீத்திருந்தேழுலகும் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்காலும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போத்தி என்னே கைகளார தொழுது சொல் மாலைகள் ஏத்த நோத்தேற்கு இனி என்ன குறை எழுமையுமே என்று நமக்கு இனி குறையே இல்லை. அவ்வெம்பெருமானை நன்றாக அனுபவித்து அனுபவத்தை பாசுரங்களாக வெளியிட்டிருக்கிறோம். நமக்கு இனி எந்த குறையும் இல்லை என்று சந்தோஷமாக தெரிவிக்கக்கூடிய பதிகம். இதனுடைய இறுதியிலே எம்பெருமானுடைய பல சேஷ்டிதங்களை தெரிவிக்கிறார். உண்டும் உமிழ்ந்தும் கிடந்தும் நின்னும் கொண்டகோலத்தோடு வீத்திருந்தும் மனம் கூடியும் என்று என்றோ ஒரு நாள் பிரளய காலத்திலே இந்த பூமியெல்லாம் தாம் உண்டு வயிற்றிலே வைத்து ரட்சித்தவர். அடுத்து சிருஷ்டி காலத்திலே ஜகத்தை படைத்தவர். அடுத்து வராக ரூபியாய் பூமியை இடந்து எடுத்தவர். திருப்பார்கடலிலே சயனித்து கிடப்பவர் என்று இப்படி பற்பல அந்த நிலைகளிலே எம்பெருமான் இருந்து கொண்ட கோலத்தோடு வீத்திருந்தும் மனம் கூடியும் கண்டவாத்தால் தனதே உலகென நின்னான். எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலை, பற்பல இந்த நிலைகளையெல்லாம் ஒருவன் கண்டால், கண்டவாத்தால் அதை காண்பதாலேயே, எம்பெருமானை காண்பது என்றால் அர்ச்சா நிலையில தான் இப்பொழுது சேவிக்க முடியும், அல்லது சாஸ்திரமுகேன கண்டால். எம்பெருமானை நன்றாக விவரிக்கக்கூடிய புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள், அவை அந்த சாஸ்திரங்களை நன்றாக பயின்று சாஸ்திரத்தின் மூலமாக எம்பெருமானை கண்டால் என்று ரெண்டு விதத்திலே வைத்துக் கொள்ளலாம். எம்பெருமானுடைய இந்த சேஷ்டிதங்கள் இதையெல்லாம் நன்றாக உணர்ந்து பெருமானை கண்டால், அல்லது அர்ச்சா நிலையிலே பற்பல கோவில்களிலேயும் கஷேத்திரங்களிலும் திவ்யதேசங்களிலும் பெருமான் சேவை சாதிக்கிறான். அந்த எழில்மிகு தோற்றம், அழகு அதை நன்கு கண்டு அனுபவித்தால் உலகு தனதேயென நின்றான். இந்த ஜெகத்தனைத்தும் எம்பெருமானுடைய சொத்து என்கிற அந்த எண்ணம், அந்த ஒரு கருத்து நமக்கு நன்றாக வெளிப்படும் விதத்திலே பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். கண்டவாத்தால் தனதே உலகு என நின்றான். பெருமானுடைய இந்த சேஷ்டிதங்களோ அவருடைய பெருமைகளையோ நாம் காணும் பொழுது, அதை உள்ளத்தாலே உணரும் பொழுது, அப்ப ஜெகத்தனைத்தும் எம்பெருமானுடைய சொத்துதான் என்பதை திண்ணமாக அறியலாம். இதை மறுப்பதற்கு யாருமே முடியாது, முன்வரவும் முடியாது. அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த பெருமையோடு திகழக்கூடிய எம்பெருமானை வண்தமிழ் நூற்க நோத்தேன், அழகான பாசுரங்களிலே அமைத்து பாடுவதற்கு உண்டான பெரும் பாக்கியத்தை பெற்றேன். வண்தமிழ் நூற்க நோற்றேன்னு தெரிவிக்கிறார். நோன்பு நோற்றிருக்கிற மாதிரி நானும் ஏதோ செய்திருக்கிறேன் போலும் என்று சந்தோஷமாக தெரிவிக்கிறார். ஒன்றும் செய்யலை. ஆழ்வார் ஏதான சாதனத்தை செய்து அந்த உபாயத்தின் மூலமாக பெருமான் அனுகிரகித்தானா? எந்த உபாயமும் ஆழ்வார் திறத்திலிருந்து ஏதும் இல்லாமல் எம்பெருமான் நிருகேதுகமாகத்தான் அனுகிரகித்திருக்கிறார். ஆழ்வார் தாம் அவதரிக்கிற அந்த சமயத்திலேயே எம்பெருமான் இவரை கட்டாட்சித்தார்.
அதற்கு முன் பிறவிகளிலே ஆழ்வாரதேனும் ஆணுகூல்யங்களை பெருமானிடத்திலே மிகுந்த அந்த பக்தியோடு இருந்து பல தொண்டுகளை புரிந்திருந்தாரா என்றால் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு எத்தனையோ பிறவிகள் பிறந்தாரே தவிர எதிலுமே எம்பெருமானிடத்துல ஈடுபட்டு கிடந்தார்னு சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் எம்பெருமான் தாமே விருப்பத்தோடு இவ்வாத்மாவை ஆழ்வாராகிற ஆத்மாவை தேர்ந்தெடுத்து கட்டாட்சித்து மயர்வர மதிநலம் அருளி இவருக்கு தன்னுடைய அனைத்து பெருமைகள் குணங்களை எல்லாம் காட்டி கொடுக்க அனைத்தையும் அனுபவித்தவர் அழகான பாசுரங்களாக பாடி அருளினார். அப்ப ஏதோ நோன்பு நோற்றேன் என்ற மாதிரி தெரிவிக்கிறாரேன்னா, நோன்பெல்லாம் எதுவும் நோற்கவில்லை, ஆனால் நோற்றவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பலனை நோற்காமலேயே பெற்றுவிட்டேன். ஒருத்தன் நோன்பு நோற்று பெற வேண்டிய அனுபவத்தை நோன்பு நோற்காமலே இன்னொருத்தர் பெற்று விட்டார்னா அப்ப அவரும் நோன்பு நோற்றிருக்கிறாரோ என்று சொல்லலாம் அல்லவா? பலன்ல ரெண்டு பேருக்கும் ஒத்துமை இருக்கிறது. நோன்பு நோற்றவரும் நோன்பு நோற்காதவரும் ஒரே பலனை அனுபவிக்கிறார்கள்னு சொன்னால் அப்ப நோற்காதவரும் நோற்றிருப்பார் போலும். அவர் எப்படி நோற்றாரோ தெரியாது, ஆனால் நோற்று பெற்றார் போலே அத்தனை அனுபவத்தை ஆழ்வாரும் பெற்றிருக்கிறார். நோற்க நோத்தேன் அடியார்க்கு இன்பமாரியே, அடியவர்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய இன்ப மழையை அப்படியே வருஷிக்கக்கூடிய அழகான பாசுரங்களை பாடினேன்னு தெரிவிக்கிறார். இப்ப ஆழ்வாருடைய கருத்தாலே தம்முடைய திவ்ய பிரபந்த பாசுரங்களே இன்பமாரி என்று தெரிவிக்கிறார். ஆனந்தத்தை மழையை போல அப்படியே தொடர்ந்து ஆனந்தத்தையே நல்கக்கூடிய பாசுரங்கள். ஆனால் இதே அர்த்தத்தை, அதாவது இந்த திருநாமம் இன்பமாரிங்கிற இந்த சொல்லை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்னும் ஆச்சாரியர் ஆச்சாரிய ஹிருதயம் என்னும் நூலிலே ஆழ்வாருக்கே ஒரு திருநாமமாக அமைத்து அற்புதமாக விளக்குகிறார். வீட்டின்ப பாக்களில் திரவிய பாஷா நிரூபணம் சமம் இன்பமாரியில் ஆராய்ச்சின்னு தெரிவிக்கிறார். வீட்டு இன்பம் இன்பப்பாக்களில், வீட்டின்பம்ங்கிறது பெருமானுடைய அர்ச்சா திருமேனிகள், இன்பப்பாங்கிறது திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள். வீட்டின்பம் இன்பப்பாக்களில், இந்த இரண்டிலும் பெருமானுடைய அர்ச்சா திருமேனிகளிலும் ஆழ்வாருடைய அந்த திவ்ய பிரபந்தங்களிலும் திரவிய பாஷா நிரூபண சமம். இந்த இன்பப்பா தமிழிலே இருக்கிறதே, தமிழ் மொழியில திராவிட மொழியிலன்றோ இருக்கிறது இந்த பாசுரங்கள் எல்லாம். அதனால இது ஒன்றும் உயர்ந்ததல்ல என்று எவரேனும் சொல்ல நேர்ந்தால், அதே போல அர்ச்சா திருமேனியிலே பெருமான் எழுந்தருளி இருப்பது ஒன்றும் உயர்ந்ததல்ல, சாஸ்திரங்கள் மூலமாக அனுபவிக்கணும் எம்பெருமானை. அவர் ஏதோ குறுக்கி ஒரு உருவத்தை கொடுத்து இந்த உருவத்துல இருக்கிறார்னு வழிபடுவதுங்கிறது உயர்ந்ததல்லன்னு எவராது பேசினால் அதெல்லாம் சாஸ்திரத்துல பெரிய பாப்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ திரவிய பாஷா நிரூபண சமம் இன்பமாரியில் ஆராய்ச்சி என்று தெரிவிக்கிறார். இன்பமாரி என்பது நம்மாழ்வாரையே தெரிவிக்கிறார். ஆனந்தமாக தாம் எம்பெருமானை அனுபவித்து அனுபவ பரிவாகமாக பாசுரங்களை அருளி இருக்கக்கூடிய ஆழ்வாரே இன்பமாரி. அருள்மாரி என்று திருமங்கையாழ்வாருக்கு திருநாமம், இன்பமாரி என்று நம்மாழ்வாருக்கே திருநாமமாகத்தான் ஆச்சாரியர் இந்த நூலிலே குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட இன்பமாரியில் ஆராய்ச்சி. நம்மாழ்வார் அவர் எங்கு பிறந்தார், யாருக்கு பிறந்தார்னு ஆராய்ச்சி செய்வது பெரும் பாபம். அதை ஆராய்ந்து அவரை தாழ்த்தி பேசுவது, தாழ்வாக நினைப்பதுங்கிறது கூடாது. ஏன்னா எம்பெருமானாலேயே இவர் நன்றாக அனுகிரகிக்கப்பட்டவர். எப்போதும் பெருமான் இவரை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்னு சொன்னால் அவ்வளவு பெருமை ஆழ்வாருக்கு அமைந்திருக்கிறது. அந்த பெருமையினாலே ஆழ்வாரை நாம் கைகூப்பி வணங்கி அவருடைய திருவடிகளே பிராபியமாக எண்ணி அனைத்து தொண்டுகளும் புரிய வேண்டுமே தவிர அவருடைய பிறவியை வைத்து அவர் எங்கு பிறந்தார், யாருக்கு பிறந்தார், எப்படி இருந்தார் என்பதை வைத்து தாழ்வு சொல்லுவதுங்கிறது கூடாது என்ற கருத்தை சொல்லும் பொழுது இன்பமாரியின் ஆழ்வாரை குறிப்பிடுகிறார். அப்ப அவருடைய அந்த பிறவியில் ஆராய்ச்சி செய்வதுங்கிறது கூடாது. அப்படி செய்தால் அப்ப அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை மிகவும் தாழ்த்தி பேசுவது எவ்வளவு பாப்பமோ, அதே போல தமிழ்ல இருக்கக்கூடிய பாசுரங்களை இது உயர்ந்ததல்ல மிகவும் தாழ்ந்ததுன்னு சொன்னால் எவ்வளவு தோஷமோ குற்றமோ அந்த அளவுக்கு இதுவும் கொடிய பாப்பமாகத்தான் அமையும் என்று தெரிவிக்கிறார். இதிலிருந்து ஆழ்வாருடைய திருநாமம் இன்பமாரி, ஆனந்தத்தையே மழையை போல வருஷிக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். அப்படியா? பல பாசுரங்களிலே
அவர் எம்பெருமானை அனுபவித்து அனுபவம் இல்லாத போது அழுது அலத்தி தூது விட்டு மடல் எடுக்குமா போல முயற்சிகளை எல்லாம் எடுத்து பெருமானுடைய ஊடி உன்னை என்னோட சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று அவரிடத்துல வெறுத்து வார்த்தை சொல்லுவது, இப்படியெல்லாம் கூட பாசுரங்கள் இருக்கே. இப்ப அந்த பாசுரங்களை எல்லாம் அனுபவித்தால் இன்பம் வருமானா? ஆழ்வாருக்கு அந்தந்த பாசுரங்கள்ல துக்க அனுபவம் இருந்தாலும் அதை ஒரு அடியவன் பார்க்கும் பொழுது இப்படி கூட ஒரு பக்தன் எம்பெருமானிடத்துல ஈடுபட முடியுமா? நாமெல்லாம் வெறும எம்பெருமான சேவிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அந்த எம்பெருமானை காதலனாக பாவித்து அவரிடத்துல இவ்வளவு அன்பை காட்டி இப்படி அவர் ஒரு க்ஷணம் பிரிந்தாருங்கிறத கூட பொறுத்து கொள்ள முடியாமல் துடிக்கிறார். தன்னையே நாயகியாக நினைத்து கொண்டு வருந்துகிறார். மற்ற பொருள்களையும் தனக்கு சமமாக எம்பெருமான விட்டு இவைகளும் துடிக்கிறதோ என்று எண்ணுகிறார். என்று இந்த பாவம், இந்த பெருமைகளையெல்லாம் அனுபவிக்கும் பொழுது நமக்கு இன்பம் தானே வருகிறது. ஆழ்வார் அந்த பாசுரங்கள்ல துன்பப்பட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு மனோபாவமா ஆழ்வாருக்கு என்று நாமத்தை அறிந்து கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட ஆழ்வார்னு ஆழ்வாரிடத்தில் நமக்கு இன்பம் ஏற்படுகிறது, பிரீத்தி அதிகமாகிறது. ஆகவே எந்த நிலையிலும் ஆழ்வார் இன்பமாரியே. அவர் சந்தோஷமாக பாசுரங்களை அருளி செய்தாலும், அவர் வருத்தத்தோடு பாசுரங்கள் பதிகங்களை பாடினாலும், அனைத்திலும் எம்பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்டுத்தான் இந்த பாசுரங்களே வருகிறது. ஆகவே பாசுரங்கள் அத்தனை இனிமையை கொடுக்கிறது. பாசுரங்களை சொன்ன ஆழ்வாரும் அத்தனை இனிமை பொருந்தியவராய் அமைந்திருக்கிறார். இன்பமாரின்னு திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு நாமும் பல்லாண்டு பாடி அனைத்து தொண்டுகளையும் புரிவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.